இப்போ நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். இன்னொரு பக்கம் நாங்க தான் பெரும்பான்மையான ஆட்கள் இருக்கிறோம்னு சொல்லி சிவி சண்முகம் தரப்புல, வேலுமணி தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க. என்ன நடக்கும்? அதிமுகவை வளர்ப்பது என்பது தாவேகாவை ஆதரிப்பது அதற்கான தீர்வு இல்லை. அதிமுகவை வலிமைப்படுத்துவதுதான் அதற்கான தீர்வு. அந்த தீர்வு இவங்க பேசுறதுல தெரியலையே. 2 எம்எல்ஏ வச்சிட்டு இருக்கிற இடத்தை தேடி விஜய் போறாரு. நீ 30 எம்எல்ஏன்னு சொல்ற, நீ தான் அங்க போற. அவங்க உங்ககிட்ட வந்தாங்களே. திராவிடத்துக்கே இது ஒரு பெரிய ஆபத்து. பாஜக இதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள், எதிர்நோக்குகிறார்கள். இப்ப விஜய் அவருடைய அரசியல் செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் போய் சந்திச்சிருக்கிறாரு. அவர் ஒரு விதமான புதுவிதமான அரசியலை முன்னெடுக்கிறாரு. சந்திச்சது 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக 2 பிளவுகளா இருக்கிறதா மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன? இன்று காலையில திரு சிவி சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறோம் என்று சொன்னார். திமுகவை ஆதரிக்க கூடாது, அது எடப்பாடி பழனிசாமி செய்தது தவறு. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, 2 wrong never make 1 right. 2 தவறுகள் ஒன்றை சரியாக்கி விடாது. 2மே தவறு. 2வது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேகா தரப்புல இருந்து இவர்கள்ட்ட யாரு ஆதரவு கேட்டாங்க? எந்த வெளிப்படையா எந்த ஆதரவும் கேட்காம இவங்களா முன் வந்த ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கிட்ட போய் கேட்டாங்களா ஆதரவு? தாவேகால இருந்து கேட்டாங்கல்ல. கேட்டாங்க. விசிகால கேட்டாங்கல்ல. கேட்டாங்க. காத்திருந்தாங்க. ஐயூஎம்எல்ல கேட்டாங்க. அந்த மாதிரி அதிமுக ஆதரவு எங்களுக்கு வேணும்னு ஏதாவது கடிதம் கொடுத்துருக்காங்களா? இதே விஜய் இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி என்னது கொடி பறக்குதுன்னாரு, ஒரு மிகப்பெரிய கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வருதுன்னாரு. அடுத்து அமித்ஷா முடிச்சிட்டாரு, பேசிட்டாருன்னாங்க. அப்படி போக்கு காமிச்சே அவர்களை வளர்த்து கொண்டார்கள். அதிமுகவை சிதைத்து விட்டார்கள். இப்ப இவங்க செய்யறதும் கூட அது போல ஒரு நடவடிக்கையாக அமைந்து விடுமோ என்கிற அச்சம் எல்லோருக்கும் இருக்கு. இல்ல, இரு தரப்புமே சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க. சட்டமன்ற குழு தலைவரா ஒரு பக்கம் வேலுமணி தரப்பு, இன்னொரு பக்கம் நான் சொல்றது, எடப்பாடி பழனிசாமி திமுகவை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டாருங்க. அதனால அவர் பொதுச் செயலாளர் நீக்கணுங்க, தலைமை மாற்றணுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல அடிப்படை தொண்டனால ஒரு தலைமையை உருவாக்கணுங்க. அந்த தொண்டன் மூலியமா தலைமை தேர்ந்தெடுத்து இன்னும் 6 மாதத்துக்குள்ள வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதை நோக்கி நம்ம பயணிப்போங்க. அதற்கு பிறகு வருகிற 1.5 ஆண்டு 2 ஆண்டுகளில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதை நோக்கி நம்ம பயணிப்போங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயலலான்னு சொல்றாருங்க. அதுக்காக நம்ம லிக்விடா சாப்பிட்டுக்கலாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? முடிவு எப்படி பார்த்தாலும் அதிமுக சரிவை நோக்கி செல்கிறதா? அதிமுக நீங்க தாவேகாவை ஆதரிப்பது அதற்கு தீர்வு அல்ல. அதிமுகவை வளர்ப்பது என்பது தாவேகாவை ஆதரிப்பது அதற்கான தீர்வு இல்லை. அதிமுகவை வலிமைப்படுத்துவதுதான் அதற்கான தீர்வு. அந்த தீர்வு இவங்க பேசுறதுல தெரியலையே. இப்ப விஜயபாஸ்கர் போய் செங்கோட்டையனை சந்தித்தார்னு வருது. செங்கோட்டையன் வேலுமணியவோ சிவி சண்முகத்தையோ சந்திச்சிருக்காரா ஆதரவு கேட்டு? அப்படி எதுவுமே இல்ல. 2 எம்எல்ஏ வச்சிட்டு இருக்கிற இடத்தை தேடி விஜய் போறாரு. நீ 30 எம்எல்ஏன்னு சொல்ற, நீ தான் அங்க போற. அவங்க உங்ககிட்ட வந்தாங்களே. அதிமுக அழிவின் விளிம்புல இருக்கா அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இதனால இல்ல, தாவேகா தலைமையில் உண்டான ஆட்சியில் இவர்கள் பங்கெடுத்து, அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, நம்ம மந்திரி ஆகணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும் என்பதாக மட்டுமே தெரியுதே ஒழிய அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும், அடுத்து வருகிற தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கம் தெரியலையே. அதிமுகன்ற ஒரு சக்தி இனிமே இருக்காதா? எம்ஜிஆருடைய புகழையும் அதிமுகவினுடைய பலத்தையும் வலிமையையும் யார் குறைத்து மதிப்பிட முடியாது.
தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிற பொழுது ஒரு திராவிட இயக்கமாக லஞ்ச லாவண்யத்துக்கும் சாதி மதத்திற்கும் அப்பாற்பட்டு அதிமுக வழிநடத்தப்படுகிற பொழுது ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை அதிமுக பெறும். இந்த முறை திமுகவுக்கு மாற்றாக அவர்கள் செயல்படல. இவர்கள் வேலுமணி உள்பட, சி.வி. சண்முகம் உள்பட, விஜயபாஸ்கர் உள்பட திமுகவோடு அனுசரித்து சென்று தங்கள் மீது வழக்கு வராமல் தங்களை தற்காத்து கொண்டார்கள். அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு மாற்று அதிமுக என்று இல்லாமல் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா நீங்க மறைமுகமாக அவர்களோடு உறவில் இருக்கிறீர்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். விஜய் அவர்களும் அததான் குற்றச்சாட்டா முன் வச்சாரு. ரெண்டு பேரும் வந்து வைத்தார். ஆமா, அத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த குற்றச்சாட்டு நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க, அதனால எங்களை மன்னிச்சு எங்களுக்கு பார்த்து 2 போர்ட்போலியோ கொடுங்க, ஒரு ஷேர் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான். நாகரீகமான வார்த்தையில ஒரு அரசாங்கம் அமைச்சா இவ்வளவு கலெக்ஷன் வருங்க, நீங்க வாங்குங்க, வாங்காட்டி போங்க, எங்களுக்கு ஒரு ஷேர் இதுல வரணுங்க. இல்ல விஜய் அவர்கள் இதற்கு உடன்படுவாரு அப்படின்றது பார்க்கணும். அது $1 மில்லியன் கொஸ்டின். அப்படி உடன்பட்டால் அவரும் காணாம போவார். அப்படி ஒருவேளை விஜய் உங்கள் ஆதரவு எனக்கு தேவையில்லை, அப்படி இன்றைக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ ஐயுஎம்எலோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ என் ஆட்சிக்கு ஆதரவை விலக்கி கொண்டால், எப்படி 6 மாசம் அவர் கவர்மெண்ட் தான், நாளைக்கு நோ கான்பிடன்ஸ்ல வின் பண்ணிடுவாங்க. அடுத்த தேர்தல் வரை 6 மாத காலத்துக்கு இடையில நோ கான்பிடன்ஸ் இல்லை. 6 மாதம் கழித்து மெஜாரிட்டி இருந்தா நாங்க ஆட்சியை தொடர்றோம். அப்படி மெஜாரிட்டி இல்லையா, மக்களை சந்தித்து எனக்கு பெருவாரியான உறுப்பினர்களை கொடுத்து ஒரு மேண்டேட் கொடுங்க என்று சந்தித்தால் விஜய் 150 சீட்டு கூட வரலாம். ஆனால் அதற்காக இந்த சாக்கடைகளோடு அவர் கலந்தால் விஜய் காணாம போயிடுவார். இது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லதா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தொண்டர்களால ஒரு தலைமை, கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். அந்த தலைமை அதிமுக திமுகவையும் வீழ்த்தி தாவேகாவையும் வீழ்த்தி வருகிற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து வருகிற அடுத்த சட்டமன்ற தேர்தல், ஏன் ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்தே சட்டமன்ற தேர்தல், அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு இல்லையா, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இன்னும் 2.5 ஆண்டுகள் தானே. அப்ப இந்த 2.5 ஆண்டுகள்ல 6 மாதத்துல ஒரு உள்ளாட்சி தேர்தல், அதுல ஒரு நம்முடைய வலிமையை கட்சியை பலப்படுத்தினால் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அதனோடு ஒட்டி வருகிற சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வெற்றி பெறலாம். அதை நோக்கி பயணிக்கணும். அதை விடுத்து எடப்பாடி பழனிசாமி திமுக போலான்னாரு, அது வேணாங்க, நம்ம தாவேக்கால போலான்னா இது சரியான ஒரு தீர்வை நோக்கி இவர்கள் இல்ல. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி களம் தாவேகா வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது மாறிடுச்சு. இப்ப விஜய் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் கூட கிட்டத்தட்ட டிஎம்கேவோட அரசியலை தான் முன்னெடுக்கிறாரு. திமுகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. திமுகவுக்கே அரசியல் பண்றதுக்கான காரணிகள் எதுவும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இப்படியான சூழல்ல அதிமுக காணாம போயிரும், நம்மளுக்கான எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அவங்க தாவேகாவை ஆதரிக்கிறாங்களா? இல்ல, அப்படி இல்ல. இப்படி பாருங்க, திராவிடத்துக்கே இது ஒரு பெரிய ஆபத்து. பாஜக இதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள், எதிர்நோக்குகிறார்கள். நீங்க பாஜகவுடைய சித்தாந்தம் என்ன? பெரும்பான்மை இந்துக்கள். விஜயை பெரும்பாலும் ஆதரிப்பவர்கள் யார்? சிறுபான்மை மக்கள் அதிகமாக ஆதரிப்பதாக ஒரு தோற்றம். அது உண்மையாக இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். இப்ப பாஜக என்ன பண்ணும்? சிறுபான்மையினரின் பிரதிநிதியாக விஜயையும் பெரும்பான்மை இந்துக்களின் பிரதிநிதியாக பாஜகவையும் வைத்து அரசியல் களத்தை அமைத்து, எப்படி வட மாநிலங்கள்ல இருக்குதோ அது போல அமைத்து இந்த திராவிடம், திராவிட இயக்க சித்தாந்தங்கள் இதையெல்லாம் அழிப்பதற்கான முயற்சியில வேலுமணியும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் தங்கள் சுயநலத்தை முன்னிறுத்தி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த கட்சி ரீதியான ஒரு பிரச்சனையை பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்காம சபாநாயகர், சட்டமன்றம் அப்படின்னு போறது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பலன் அளிக்கும்? அது சரியான நடைமுறையா? அவங்க நோக்கம் ஒரு 30 எம்எல்ஏக்களை பிடிச்சு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஒரு நல்ல போர்ட்போலியோ கலெக்ஷன், நிறைய ஹையஸ்டா வரக்கூடிய போர்ட்போலியோ, ஒரு 6-7 போர்ட்போலியோவை கையில வாங்கி இவங்களுக்குள்ள ஒரு பங்கிக்கணும். இதுதான் இவர்களது நோக்கமாக இருக்கு. கட்சியை காப்பாற்றுவதாகவோ கட்சியை பலப்படுத்துவதாகவோ எனக்கு தெரியல.
இல்ல இதன் பின்னாடி பாஜக இருக்குன்றீங்களா? ஏன்னா வேலுமணி வந்து பாஜக ஆதரவாளர் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்லல. இல்ல அவங்க பாஜக உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கடந்த காலங்கள்ல வேலுமணியை முன்னிறுத்தி அதிமுகவை உடைக்க பாஜக சதி செய்கிறதா அப்படின்னு இல்ல இப்ப ஒவ்வொரு சொன்னீங்களே விஜய ஒரு அணியாவும் வார பத்திரிகையிலையும் பாத்தீங்கன்னா கழுகு குருவி இதுல எல்லாம் அது வந்து வரும். இது ஊடக செய்திகள் தானே இது. இப்ப வந்து களம் பிற்காலத்துல வந்து டிவிகே வெர்சஸ் பிஜேபின்னு மாறும் அப்படின்றீங்க நீங்க. ஆமா, அப்ப டிஎம்கே இந்த திராவிட சித்தாந்தங்களே அழிக்கப்பட்டு விடுன்னு சொல்றேன். அதனால இது நல்லதல்ல. அதனால அதிமுக தன் பலத்தை பெற வேண்டும். திமுக அதிமுக என்கிற அளவுல களம் அமைய பெற வேண்டும். அதற்கு மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். தொண்டர்களின் ஒரு நம்பிக்கையை பெற வேணும். தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்ல நீங்களுமே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தீங்க தொடர்ந்து தோல்விகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதிமுகவுக்கு. இந்த முறை தோல்வி அடைஞ்சா எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியப்படுவார், அவர் வந்து பதவியில தொடர முடியாது. அது வரைக்கும் இது சரிங்க. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. அது வரைக்கும் இது சரி. ஆனா நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேன்னு போறது எப்படி சரி? ஒண்ணு, அங்கிருந்து யாராவது ஆதரவு கேட்டாங்களா? 2, நீ எதுக்காக அவங்கள போய் ஆதரிக்கிற? எடப்பாடி பழனிசாமியை கட்சியை பலகீனப்படுத்துறேன்னா நான் இந்த கட்சியை வந்து பலப்படுத்துறேன்னு சொல்லணும். நான் ஆளுங்கட்சியால போய் நான் கூட்டணி சேர்த்துக்கிறேன் ஆதரவு கொடுக்கிறேங்கிறது எப்படி சரியா இருக்கும்? எங்களோட நிரந்தர எதிரியான திமுக தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்கு திட்டமிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, அதனால நாங்க இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு மக்களோட தீர்ப்பை ஏற்று முடிவு எடுக்கிறோம். அவரு வந்து மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னாருங்க. நாங்க மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறோமுங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களா? 6 மணிக்கு முன்னால சிவி சண்முகம் கரெக்டா பேசுவாரு. சொல்லுங்க இதுக்கு பதில். 6 மணிக்கு முன்னாடி சரியா பேசுவாரு. இப்ப விஜய் அவருடைய அரசியல் செயல்பாட நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் போய் சந்திச்சிருக்கிறாரு. அவர் ஒரு விதமான புதுவிதமான அரசியலை முன்னெடுக்கிறாரு. சந்திச்சது ஸ்டாலின் அங்கிள் உங்க கூட இருந்த கூட்டணி கட்சியை எனக்கு அனுப்பிச்சு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க வைத்ததுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கார். நான் இத எல்லா முன்னாள் முதலமைச்சர்களையும் சந்தித்து ஒரு மரபை உருவாக்கி இருக்கிறார்னு பார்க்கல. அப்படி பார்க்கிறதாக இருந்தால் வைகோ அவர்களை சந்திச்சிருக்காரு, அன்புமணி அவர்களை சந்திச்சிருக்காரு. ஸ்டாலின் முதலமைச்சர் தானே போய் பார்த்தீங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்திருக்கணும், ஓபிஎஸ் பார்த்திருக்கணும். எல்லா முன்னாள் முதலமைச்சர்களையும் நீங்க வந்து சந்திச்சிருக்கணும். அதிமுகவை தவிர்த்து விட்டு மிச்சம் இருக்கிற கட்சிகளை மட்டும் நீங்க இப்ப பாஜக யாரையும் பார்க்கல, அதிமுக யாரையும் பார்க்கல. அன்புமணி அவர்களை பார்த்திருக்காரு, வைகோ அவர்களை பார்த்திருக்காரு. அவர் பாஜகவோ அதிமுகவோ இல்ல அன்புமணி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நான் சொல்றது என்னங்க, மை வேர்ட்ஸ் ஆர் வெரி கிளியர். பாஜக யாரையும் பார்க்கல, அதிமுக யாரையும் பார்க்கல. அவர் தான் கேட்ட திறந்தாலே நெட்டையா ஒருத்தர் குட்டையா ஒருத்தர் நிட்டே இருக்காங்களே. அதன் பின்னணி என்ன? இல்ல அதனால அவர் யாரையும் வந்து அதிமுக பார்க்கல. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? யார் பொதுச் செயலாளரா தொடர்வார்? அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இதுல வந்து தனிப்பட்ட மனிதர்களை விட அதிமுகவுக்கு என்ன நல்லதுன்னு பார்த்தோம்னா, எம்ஜிஆர் வழியில் தொண்டர்களால ஒரு தலைமை, திராவிட சித்தாந்தத்தின் வழியில் அந்த கொள்கையில் இந்த இயக்கம் பாஜக கூட்டணி இல்லாமல் பயணிக்கணும். தொண்டர்கள் கொடி பிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுக்கணும். சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சியா இருக்கணும். லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக அப்பாற்பட்ட தலைவர்களால் இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும். அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? அதற்கான வாய்ப்புகள் எந்த முன்னாள் அமைச்சர் அந்த மாதிரி இல்ல. சாதிய தாக்கம் உள்ளவர்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள், ஊழல் பெருச்சாளிகள். அதனால இவங்க எல்லாமே ஓரமா இருந்துட்டு கொஞ்சம் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் நேர்மையான வழியில் எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்துபவர்களை முன்னிறுத்தி இந்த இயக்கம் முன்னெடுத்தால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். இதன் பின்னணியில் என்ன சொல்லப்படுதுன்னா, காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி அமைச்சிருக்கிறத பாஜக விரும்பல, தங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அதனால காங்கிரஸ தாவேகா கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விட்டு அதிமுகவினரை உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதற்கு இவங்க எல்லாம் பயன்படுறாங்க. ஒண்ணு சொல்லுவாங்க தம்பி, கல்லு போய் கண்ணாடியில் அடிச்சாலும் கண்ணாடி வந்து கல்லுல அடிச்சாலும் சேதாரம். எப்படியா இருந்தாலும் இது அதிமுகவுக்கு சேதாரம்னு சொல்றீங்க. ஆனா இந்த பின்னணியில தான் இவங்க போறாங்களான்னு நான் கேட்கிறேன். எந்த பின்னணியாக வேணுமானாலும் இருக்கட்டும், சேதாரம் அதிமுகவுக்கு. இது வந்து பாஜக திட்டமிடுதா, காங்கிரசுக்கு பாஜகவுக்குமான இதையெல்லாம் விட்டுருங்க. இந்த நடவடிக்கைகளால் சேதாரப்படுவது அதிமுக, அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஓகே, இப்ப கட்சி ரீதியா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு?
பொதுச் செயலாளர் தேர்வு இப்போ நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். இன்னொரு பக்கம் நாங்க தான் பெரும்பான்மையான ஆட்கள் இருக்கிறோம்னு சொல்லி சிவி சண்முகம் தரப்புல வேலுமணி தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க. என்ன நடக்கும்? தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம், வைங்க தேர்தல், நானும் போட்டி போடுறேன், பார்ப்போம், தொண்டர்கள் முடிவு எடுக்கட்டுமே. நீங்க எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு உருட்டுறீங்க, சம்பாரிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் சம்பாரிச்சா இவ்வளவு வரும், அரசாங்கத்துக்கு ஆளுங்கட்சி பக்கம் போனா இவ்வளவு வரும், அதுல உனக்கு இவ்வளவு ஷேர் தர்றேன் என்று ஏன் பார்க்கணும்? அடிப்படை தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் சொல்றீங்களா 1.5 கோடி பேர் 2 கோடி பேர்னு வைங்க, அவங்க தேர்ந்தெடுக்கட்டும், அவங்க தலைமையில செயல்படுவோம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்க நேரத்துக்கு நன்றி சார். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.